உங்கள்ட்ட ஒரு அரசியல் இருந்தால் நீங்கள் அதை இந்த தளத்துல பேசலாமே. வெறுமனே அரசியல் கட்சிகளை நடத்துவதாலோ அல்லது நீங்கள் 30 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை நகர்த்தினதாலோ உங்களுக்கு அரசியல் இருக்கின்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. பிரசன்னா சண்முகதாஸ் அவர்களே, உண்மையில் நீங்கள் தேசவினர் ஜெயபாலன் அவர்களது வலியுறுத்தி தளத்தை நீலந்திரைச்செல்வம் தொடர்பான ஒரு ஆவணப்படம் தயாரிப்பது பற்றி தெரிவித்து அதனைத் தொடர்ந்து நீங்கள் இருவரும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கும் எதிரான கருத்துக்களை முன்வைத்ததையும் அவர் கவனித்தேன். ஆவணப்படம் ஒன்று தயாரித்து வெளியிட்டது எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குறீங்க இல்லைங்களா? அவரை தமிழீழ விரோதி என்றியல் அவருக்கு அறிவு இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த அரசியல் துறையில காரிய அறிவை பெற்றுவிட்டு தான் காய்க்கிறமான விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை தலைமை எடுத்து நடத்தின பிரபாகரனே ஒரு குறிப்பிட்ட தகுதியை தான் வச்சிருக்கிறார். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உள்ளமதி ஒன்று புரிஞ்சு கொள்ளும். வெளிநாடுகள்ல வாழ்கின்ற தமிழர்கள் தாங்கள் நாடுகள்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டது, பயங்கரவாத அமைப்பாக செய்யப்பட்டது வெறுமனே இலங்கையில நடக்கிற பிரச்சனைக்காக மட்டுமல்ல, அவர்கள் வெளிநாடுகள்ல செய்த அட்டூழியங்களுக்காகவும் தான். அனைவருக்கும் வணக்கம். 1997 ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.